அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் என்ன ஆயிருக்கும்னா, இவன் வந்து அந்த காடஸ்ன்னு நினச்சி வேற யார்கிட்டயும் போய் பேசி அவள் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு பொண்ணு. அதுக்கப்புறமா இந்த டெமி காட்ஸ் கூட பயங்கரமாக சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த சண்டையில் சீல் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே ஆக்டிவேட் ஆகிருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பயங்கரமான கலவரம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கும். அங்கே தான் முடிஞ்சிருக்கும்பா. இப்போ ஒரு இடத்த காட்டுறாங்க, இம்மார்டல் கேட் ஹெட் குவார்ட்டர்ஸா. இந்த இடத்துல அந்த பொண்ணு இருந்தா இல்லையா, அவளுடைய அங்கிளை போய் மீட் பண்ணுறா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இங்கே இருக்கவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எனக்கு தெரியும், நீ எல்லாருமே சேர்த்துக்கிட்டே சரி, ஆனால் இங்கே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த ட்ரீ வேலி தான், அவங்கள நீ சேர்த்துக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் இவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க கிட்டலாம் பேசுறதே கஷ்டம், முதல்ல அவங்க கிட்ட கம்யூனிகேட்டே பண்ண முடியாது, நம்மளை உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, நீ அங்கே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங்கை கொடுக்குறாருப்பா. அதில் என்னடா இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃபோட்டோ தான் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோவும் அவனுடைய 3 சேனைகளும் எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்காங்க. யாரை தேடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐலாண்டில் நேட்டிவ்ஸ் இருப்பாங்களே அவங்கள தேடி போய்கிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், டே 3 நாளாக நடந்துகிட்டு இருக்கோண்டா, நீ எப்போ அவங்களை கடைசியாக பார்த்த அப்படின்னு கேட்குறான். அது வந்து 5 வரல காட்டுது. ஏது 5 நாளைக்கு முன்னாடி பார்த்தியா? இல்லை. 5 மாசமா? இல்லை. அப்போ 5 வருஷமா? ஆடா பாவின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆகுது, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அப்படிங்கிறது அட்டாக் பண்ணுது. என்னடா நம்மள எதுக்குடா பிளான்ஸ் அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் இல்லை 2 பேர் இருக்காங்க. ஸோ எவனா சண்டை போட்டாலே அது காரணம் என்ன, அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. இங்கே என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்பண்ட் எலிஃபண்ட் டிராகனா அதோடைய முட்டை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவன் என்ன கேட்குறான், எப்பா நீ அந்த முட்டைக்கு தானே வந்திருக்க, ஆனால் லேட்டாக வந்துட்டியப்பா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லையே கரெக்டாக வந்த மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளான்ட் அப்படிங்கிறத கட் பண்ணிட்டு கீழே இறங்குறாங்க. அவனா சொல்கிறான், நீங்கள் 3 பேருமே போய் அந்த எக் எடுங்க, இவனை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவன் என்ன நினைக்கிறான்னா, இவன் வந்து செகண்ட் லெவல் தானே, அசால்ட்டாக அடிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இப்போ இவங்க 2 பேர் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஸ்கெலிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எக் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுச்சு. கரெக்டாக இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்பண்ட் எலிஃபண்ட் டிராகன் இருக்குல்ல, அதுவுமே வந்துடுது. வந்த உடனே ஆளுக்கு ஒரு மூலையாக தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவன் விடமாட்டேன்னு சொல்லிட்டு துரத்தி வந்துக்கிட்டே இருக்கான். நல்ல வேலை எக் 2மே கீழே வந்து உடஞ்சிருக்கும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அதை பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு எக்கை உடச்சி தூக்கி அவன் மேலே போட்டுட்டு ஓடிடுறான். இப்போ அந்த ஒரு டிராகன் அங்கே வந்ததுனால அவனுங்களுமே வந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ இந்த ஸ்கெலிட்டனுக்கு என்ன வருத்தம்னா, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒரு எக்கு வீணாக போச்சே அப்படிங்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், பரவாயில்ல விடு, அதான் இன்னும் 2 எக் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். இப்போ இந்த களவாணி கும்பல் இருக்கு பாருங்க, இங்கே நின்னா பரவாயில்ல, அந்த ஸ்கெலிட்டன் என்ன பண்ணுது, மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. எங்கடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு டிராகன் படுத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து ஹோலி லைட் டிராகனா. அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு செடி மாதிரி இருக்குது. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வந்து டிராகன் ட்ரீ அப்படிங்குது. நாங்கள் போனோம்னா எங்களோட ஆறால அந்த ஒரு டிராகன் ஏஞ்சிக்கும், நீ போனால் எந்த ஆரவும் கிடையாது, அது ஏஞ்சிக்காது, போய் அதை எடுத்துகிட்டு வா அப்படிங்குது. இப்போ நான் போய் தான் ஆகணுமா அப்படிங்கிறான். ப்ளீஸ் அப்படின்னு உடனே சரி ஓகே போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போகிறான். அவனுக்காக கொஞ்சம் கூட இல்லைங்க, பயந்து போகிறான். ஏன்னா அது சாதாரண டிராகனில், அது வந்து ஒரு டிவைன் டிராகன். அங்கே போய் அதை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதோடைய வால் வந்து பார்த்தீங்கன்னா நகருதுங்க. அது தூக்கத்தில் என்ன பண்ணுது, வாலை தூக்கி பொத்துன்னு கீழே போடுது பாருங்க. ஜஸ்ட்டு ஸ்லிப்பு, அவனுக்கு பின்னாடி போய் விழுது. இவனுக்கு வேர்த்தே ஊற்றிடுச்சு. ஒரு வழியாக அந்த ஒரு பிளான்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த டிராகன் எக் எடுத்தாங்க இல்லையா, அந்த டிராகன் எக்குக்கு மேலே இந்த ஒரு பிளான்ட்டை வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுது, அந்த எனர்ஜி அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த இடத்துல உட்காந்து இவங்க அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கெலிட்டன் என்ன சொல்லுதுன்னா, இந்த முட்டையை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த எக்ல இருக்கக்கூடிய எனர்ஜியை இவன் வந்து என்ன பண்ணுறான், அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவங்க பண்ணுற எல்லாத்தையுமே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போது முட்டையை பறி கொடுத்த மற்ற 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க புலம்பிட்டு இருக்கானுங்க. அவனா சொல்கிறான், சே முட்டை நம்ம கையை விட்டு போச்சே அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாதரா, அதான் அந்த நெஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அடுத்த வாட்டி அதை முட்டை போட்டதுன்னா போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். இந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வராப்பா. இவனா சொல்கிறா, இந்த மாதிரி எங்கள் கூட நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, நான் ஏன் ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணிட்டா நீ வந்து லீடராக இருப்ப, நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா அப்படிங்கிறான். ஆனால் நான் வந்து உங்கள் கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கியான்னு பார்க்கணும், ஸோ நீ வந்து என் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். பட் ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கா. அந்த இடத்துக்கு இன்னொருத்தனும் வந்துடுறான். அவன் என்ன சொல்கிறான், வேணும்னா நீ ஏன் கூட சண்டை போடு அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட்டால் கூட இவங்களால ஜெயிக்க முடியல. ஸோ இவங்க என்ன யோசிக்கிறாங்க, எப்படியோ டிராகன் ஐலாண்ட் சீல் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் இவங்க கூட இருந்தால் நம்ம சேஃபாவது இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவனா சொல்கிறா, எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறா. என்ன வேலை அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிற இடத்துக்கு போ, அங்கே போனால் உனக்கே தெரியும் அப்படிங்கிறா. இவனுங்களும் அந்த ஒரு இடத்துக்கு கிளம்பி வரானுங்க. வரும்பொழுது வெளியில் இருக்க ஸ்கெலிட்டனுக்கு தெரிஞ்சு போச்சு யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து என்ன பண்ணுது, மற்ற 2 ஸ்கெலிட்டனையும் அங்கே கூப்பிடுது. அது சொல்லுது, இந்த மாதிரி பாஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்மளே போயிட்டு இவனுங்கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேருமே வெளில போகிறாங்க. இவங்கள பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ரைட்டு அவனை உள்ளதான் இருக்கான், முதல்ல இதுங்களை முடிப்போம், அடுத்து அவனை முடிப்போம் அப்படிங்கிறாங்க.
ஸோ 2 தரப்பினருக்கும் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க. ஆரம்பிச்சு நல்லா இன்டென்ஸாவே சண்டை போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல அவன் என்ன பண்றான்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த ட்ரீ கிளானுக்கு போறா. அங்க போயிட்டு என்ன சொல்றா, ஹியூமன் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய டிவைன் மைடன் கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறா. அவ கேட்குறா, உனக்கு எப்படி என்னை பத்தி தெரியும் அப்படிங்கிறா. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. யார் தெரியுமா கிஃப்ட்? நம்ம ஹீரோ தான். இங்கே சண்டை போயிட்டு இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ள இவன் அந்த எக்கை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தான்ல, இப்போ அந்த ஒரு பிளான்ட் இவனை சுற்றி வர ஆரம்பிக்குது. இவனுக்கு வந்து தெரியுது வெளியில் வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஐயோ எப்படியாவது போய் ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா வெளியில் அந்த ஸ்கெலிட்டன்ஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. இந்த எக்கோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைலண்ட்டாக இருக்குது. இவனால் போக முடியல. அது பத்தாததுக்கு இந்த டிராகன் பிளான்ட் இருக்குல்ல, அதுவுமே இவனையும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு பிளான்ட் இவனோட உடம்புக்குள்ளே போயிடுதுங்க. அண்ட் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கெலிட்டனு பாதியாக இருக்குது. அதோட கழுத்தை பிடிச்சி தூக்கி வச்சுட்டு இருக்கான் இவன் கையில். அதான் அவன் சொல்கிறான், முதல்ல உன்னை நான் க்ரஷ் பண்ணுறேன், அதுக்கப்புறமா அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளே இவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி செகண்ட் லெவலில் தானே இருந்தான். இப்போது செகண்ட் லெவல்லேருந்து தேர்ட் லெவலுக்கு போகிறான். அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தா தேர்ட் லெவல்லேருந்து ஃபோர்த் லெவலுக்கு போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக 2 லெவல் மேலே போயிருக்கான் இப்போது. வெளியில் அவன் அந்த ஸ்கெலிட்டனை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான்ல, அதான் இன்னொருத்தன் சொல்கிறான், டே எதுக்குடா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் பாரு, அதெல்லாம் வந்து அழுக்கான ஜென்மம், உன் கையால் வர தொட்டுக்கிட்டு இருக்க, சீக்கிரம் முடிச்சு விட்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட கழுத்தை அப்படியே க்ரஷ் பண்ணி கழுத்தை வந்து 2ஆக போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இதுக்கப்புறம் உயிரோட வருமா வராதாங்கிறது தெரியல. நம்ம ஹீரோ வெளியில் வரான், பயங்கர கோவமாக வரான். அவன் என்ன சொல்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நீ என்ன சொன்ன, அவங்களாம் டர்ட்டியாக இருக்காங்க, அழுக்காக இருக்காங்கன்னு தானே சொன்னேன், எது அவங்களெல்லாம் நீ க்ரஷ் பண்ணுவியா, உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு 2 பேரையும் போட்டு பயங்கர அடி அடிக்கிறான்ப்பா. அவங்களுக்கே தெரியுது, ஐயோ இந்த பையன் பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அவனுங்க அலறானுங்க. அவனுங்களுக்கு தெளிவாக தெரியுது டிராகன் எக்கை இவன் அப்சர்வ் பண்ணிட்டான், ஸோ அதனால தான் ஸ்ட்ராங் ஆகிட்டான். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை, ஓடி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவன் வந்து விட மாட்டேங்கிறான். அது எப்படிப்பா, நீ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு இங்கேருந்து போயிடலாமா, நான் விட மாட்டேன்டா, இன்னைக்கு நீங்கள் சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு வரான். ஸோ இந்த டைமில் அந்த ட்ரீ பீப்புள் இங்கே வந்துடுறாங்க. அவன் மட்டும் கிடையாது, அந்த இம்மார்டல் செக்டரை சேர்ந்த 2 பேருமே கூட தான் இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம ஹீரோ இவளுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்களா, எதுக்காக, அப்போ தான் அந்த ட்ரீ வேலிக்குள்ளே போக முடியும். ஸோ இங்கே கட் பண்ணால் ஒரு குட்டி சீன் காட்டுறாங்க. ஒரு பயங்கர அழகான பூனை, அந்த ஒரு பூனை நம்ம ஹீரோவை காப்பாற்றிச்சான். அது எப்படி காப்பாற்றிச்சுன்றது நமக்கு அடுத்த எபிசோடில் தான் தெரியும். ஸோ போஸ்ட் கிரெடிட் சீன் எல்லாமே இருக்குது. இந்த பூனை எப்படி காப்பாற்றிச்சு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.